विनावहितमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम खानिलाग्निधरित्यन्तम् तत्फणीवोद्गतं यतः ध्वान्तच्छिवे नमस्तस्मै हरये बुद्धिसाक्षी अलब्ध्वातिशयं यस्मात् व्यावृत्तास्तमबाधयः गरीयसे नमस्तस्मै अविद्याग्रन्थिभेदिने। 54வது ஸ்லோக சம்பந்த உக்தி மீண்டும் ஒரு முறை. ஏவம் தாவத் கேவலம் கர்ம சாக்ஷாத் அவித்யா அபனுத்தயே ந பர்யாப்தம் இதி பிரபஞ்சிதம் முக்தௌ ச முமுக்ஷு ஞான தத்விஷய ஸ்வபாவ தத்விஷய ஸ்வாபாவ்ய அனுரோதேன सर्वप्रकारस्यापि कर्मणः असंभवः उक्तः हितं संप्रेप्सताम् इत्यादिना यादृशश्च आरात् उपकारकत्वेन ज्ञान उत्पत्तौ कर्मणां समुच्चयः संभवति तथा प्रतिपादितम्। एवं तावत् இதுவரை இவ்வாறாக கர்ம சாக்ஷாத் அவித்யா அபனுத்தையே ந பர்யாப்தம், நேரடியாகவே தானே அவித்யா நிவர்த்திக்கு பர்யாப்தம் அல்ல கர்ம என்பது பிரபஞ்சிதம், நன்றாக விரிவாக சொல்லப்பட்டது. பிரபஞ்சன விரிவாக சொன்ன பிரபஞ்சா நன்கு விரிந்து ஆக்கப்பட்டிருப்பதால் இதுக்கு பிரபஞ்சா என்று பச்சி விருத்தௌ நன்கு விரிவாக சொல்லப்பட்டது. அப்புறம் முக்தௌச்ச முக்தி விஷயத்திலும் சர்வ பிரகாரஸ்யாபி கர்மணः அசம்பவः உக்தः, முக்தியிலும் கூட முதல்ல அவித்யா நிவர்த்தியில கர்ம உதவாதுன்னு சொல்லி இப்போ முக்தியிலும் கர்ம உதவாது. சர்வ பிரகாரஸ்யாபி கர்மணः அசம்பவः, முக்தி சுபாவம் வேற, கர்மத்தினுடைய பலம் வேற. சதுர்விதஸ்யாபி கர்மணः பலஸ்ய அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆகினாலே அசம்பவः உக்தः. அது மட்டும் இல்லை, முக்தியினுடைய ஸ்வரூபம் முன் ஸ்லோகத்தில் சொன்னாரே முக்தௌ யத் சம்பவதி என்று. 53வது ஸ்லோகத்து சம்பந்த உக்தியில நச்ச கர்மணः காரியம் அணு அப்பி முக்தௌ சம்பாவியதே நாபி முக்தௌ யத் சம்பவதி என்று தத்து கர்ம ந அபேட்சதே என்று அந்த முக்தி விஷயத்தான். அதில் என்னென்ன முமுக்ஷுனுடைய ஸ்வாபாவியம் அவருடைய தன்மை, ஞான அதனுடைய தன்மை, அப்புறம் தத் விஷய ஞானத்தினுடைய விஷயத்தினுடைய ஆத்மாவினுடைய தன்மை, அந்த ஸ்வாபாயத்தின் அனுரோதேன அதனை அனுசரித்து பார்த்தாலும் சர்வ பிரகாரஸ்யபி கர்மணः அசம்பவः முக்தௌ உக்தः ஹிதம் சம்பிரேப்சதாம் இதி ஆதினா 29வது ஸ்லோகத்திலிருந்து விரிவாக சொல்லப்பட்டது. மேலும் யாதிருஷ்ச ஆராத் உபகாரகத்வேன ஞான உற்பத்தோ கர்மணாம் சமுச்சயः சம்பவதி. யாதிருஷः சமுச்சயः, எப்படிப்பட்ட சமுச்சயமானது? கர்மணாம் சமுச்சயः, கர்மங்களின் சேர்ந்து செய்கை அப்படிங்கிறது எந்த விஷயத்தில்? ஞான உற்பத்தோ, ஞான உற்பத்தி விஷயத்தில். எப்படி கர்மணாம் சமுச்சய சம்பவதி அது சொல்றார். ஆராத் உபகாரகத்வேன, சாட்சாத் உபகாரகம் இல்லை, ஆராத் உபகாரகத்வேன கர்மணாம் சமுச்சய சம்பவதி. சித்தசுத்தி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ததா பிரதிபாதித்தம், அது அவ்வாறே காட்டப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்புறம் ஆனால்
எந்த விஷயத்துல எந்த வகையில கர்மா பயன்படுங்கிறது சொல்லப்பட்டது. ஆனால் கர்ம அவித்யா உச்சேதத்துக்கு பயன்படாது. மோட்சத்துக்கு அவித்யா நிவர்த்திங்கிறது மோட்சா. அதனால கர்ம அவித்யாவை நிவர்த்திக்க முடியாதுங்கிறத சொல்றார். ஞானம்தான் உச்சேதம் பண்ணும் என்று. ஞானத்துக்கு ஆகையினாலே ஞானத்துடன் இங்கே சமுச்சய என்பது இங்கே கிடையாது. சமகாலத்துல ஞானத்துடன் கர்மத்தை சமுச்சயம் பண்ணுவது என்பது கிடையாதுன்னு இப்ப சொல்றார். அவித்யா உச்சித்தௌ தூ லப்த ஆத்மஸ்வபாவஸ்ய ஈக்வல் டு ஆத்மஞானஸ்ய ஏவ அசாதாரணம் சாதகதமத்வம் ந ஹன்யஸ்ய பிரதானபூதஸ்ய குணபூதஸ்ய ச இதி ஏதத் அதுனா உச்யதே. அதுனா உச்யதே. ஏதத் இது இப்போது சொல்லப்படுகிறது. ஏதத் அதுனா உச்சதே என்ற இது. இது ஏதத் என்ற இது என்னது? அவித்யா உச்சித்தௌ தூ அவித்யா உச்சேத விஷயத்திலோ ஆத்ம ஞானஸ்ய ஏவ ஆத்ம ஞானத்துக்கு மாத்திரம் அசாதாரணம் மற்றதுக்கு பொதுவாக இல்லாத தனக்கு மாத்திரம் சிறப்பா இருக்கிறது அசாதாரணம். சாதாரணம்னா எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் இருப்பது, பலவற்றில் இருப்பது சாதாரணம். இதுவோ அசாதாரணம், வேறு எதிலும் இல்லாததாய் இதில் மட்டும் இருக்கிற தன்மை. இந்த அசாதாரணமான ஆத்ம ஞானஸ்ய அசாதாரணம் என்ன? சாதக தமத்துவம். சாதகன சாதனங்கள் அந்த சாதக தமம், அது சாதித்து கொடுக்கின்ற அதுல சிறந்ததா இருக்கின்ற சாதக தமத்துவம். இப்படி இந்த 51வது ஸ்லோகத்துல இந்த கிரமம் வரிசைய பரம்பரை சொன்னார். நிஷ்கர்ம அனுஷ்டான, தர்ம உற்பத்தி, பாபஹானிகி, சித்தசுத்திகி, அப்புறம் வைராகியம், முமுட்சுத்துவம் நிறைய சொன்னார். எல்லாமே சாதகம், எல்லாம் வேணும். ஆனால் சாதக தம என்னன்னு கேட்டா வாக்கியார்த்த பரிஜானம், சப்தமஸ்யாதி வாக்கியார்த்த பரிஜானம். அதுதான் இங்கே சாதக தமம். பாக்கஸ்ய வன்னிவத் ஆத்மபோதத்துல சொல்ற உதாரணம். சமையலுக்கு பாத்திரம் வேணும், அடுப்பு வேணும், அப்புறம் என்னென்னமெல்லாம் வேணும், விறகு வேணும், எல்லாம் இருக்கு, தண்ணி வேணும். இருந்தாலும் கூட வன்னி தான் அங்கே சாதக சம பாக்கஸ்ய. அதுபோல பார்க்கனா சமையல் சமைக்கிறதுக்கு நெருப்பு தான், வன்னி தான் சாதக தம. அதுபோல இதுதான் அசாதாரணம் சாதக சமத்துவம் ஞான ஆத்ம ஞானஸ்ய. அது ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டது என்ன சொல்றார்? லப்த ஆத்மஸ்வபாவஸ்ய. லப்தா ஆத்மஸ்வபாவக ஏன, இந்த ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆத்மஸ்வபாவத்தையே அடைந்ததாக. இது தான் என்றே பிரம்ம ஞானம் இல்ல, பிரம்ம அகமஸ்மி என்று ஆத்மஸ்வபாவஸ்ய, ஆத்மஸ்வபாவமாக அறியப்பட்டதாக, தன் சுபாவமாக அறியப்பட்ட இந்த ஆத்ம ஞானம் அதுதான் அசாதாரணம் சாதக தமத்துவம் என்று சொல்லப் போகிறார். அதுனா உச்சதே. அந்நிய மற்ற எதற்கும், மற்றங்கிறது கர்மதான் இங்கே சொல்லப்படும். ரெண்டுதான், ஞானம் கர்ம ரெண்டுதான். அந்நிய கர்மனா அது எப்படிப்பட்டதா இருக்கலாம்? பூர்வபக்ஷி சொல்ற மாதிரி கர்ம பிரதானமாகவோ, 3 விதமான காம்பினேஷன் ஞாபகம் வச்சுக்கிறோம். கர்மத்துக்கும் அவர் சொல்ற பூர்வபக்ஷி சொல்ற காம்பினேஷன் சமுச்சய 3 விதமா. ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் சமுச்சயம் பண்ணணுங்கிறார். ஒரு விதம் ஞானம் பிரதானமாகவும் கர்ம கவுனமாகவும் இருக்கிறது. பிரதானமா ஞானம், கவுனமா கர்ம. பிரைமரி ஞானம், செகண்டரி கர்மான்னு சொல்றோம். அப்புறம் மாத்தி கர்ம பிரதானம், ஞானம் குணம் கவுனம் அப்படின்னு. கர்ம தான் முக்கியம், ஞானம் செகண்டரி அப்படின்னு. அல்லது 3வது ரெண்டுமே சம பிரதானத்துவம் அப்படிங்கிறது சமப்பிரதானம். இப்படி கர்மாவானது பிரதான பூதமாகவோ குணபூதமாகவோ இருப்பது அல்ல. அதாவது ந அவித்யா உச்சித்தௌ சாதகத்துவம் ந அந்நிய ந அந்நிய இஸ்வல் டு கர்மணா. முன்னாடி சொன்ன அவித்யா உச்சித்தௌ அசாதாரணம் சாதக சமத்துவம்
உச்சித்தேன என்று. அவித்யா உச்சித்தியில அந்நிய ஈக்குவல் டு கர்மணா பிரதானபூதமாகவோ குணபூதமாகவோ இருக்கின்ற கர்மத்துக்கு சாதகத்தமத்துவம் இல்லை. அதாவது கர்ம பிரதானமாக இருந்தாலும் சரி, கவுனமாக இருந்தாலும் சரி, அங்கமாக இருந்தாலோ அங்கியா இருந்தாலோ, பிரதானமாக இருந்தால் அதுதான் அங்கம், கவுனமாக இருந்தால் அது அங்கி என்று. உடம்புல இது அங்க, இதெல்லாம் இது அங்கி, இது அங்கன்னு சொல்றது, இது முக்கியம். அப்புறம் இதெல்லாம் அங்கன்னு சொல்றது. அது மாதிரி கர்ம பிரதான பூத்தமா அங்கியா இருந்தாலோ அல்லது குணபூத்தமா அங்கமா இருந்தாலோ எப்படி இருந்தாலும் அது அஜ்ஞானத்தை நிவர்த்தி செய்யாது. நெல்லையும் இல்ல அவளையும் உமி, நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ரெண்டு பேரும் அதை கலந்து ஊதி சாப்பிடலாம். ஏன் கான்ட்ரிபியூஷன் என்னன்னா உமி கான்ட்ரிபியூஷன். இதுல என்ன கான்ட்ரிபியூஷன்? நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ரெண்டு பேரும் ஊதி சாப்பிடலாம் அப்படின்னு. அவெல்லாம் சாப்பிட போற, உமியை சாப்பிட போறது இல்லை. இதுக்கு உமியை கொண்டு வந்து கான்ட்ரிபியூஷனா. இது மாதிரி கர்மா ஞானத்தோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் பண்ண போறது இல்லையே, அது அஜ்ஞான அவித்யா உச்சிக்கு பண்ண போறது இல்லையேன்னு சொல்றாரு. சரி, தத்ர ஞானம் குணபூதம் தாவத் அஹேதுஹு இதி ஏதத் ஆக. அவற்றில் தத்ர அந்த கர்மத்துடன் ஞானத்தை சமுச்சயம் பண்ணி அது பிரதானமாகவோ கவுனமாகவோ அல்லது சமப்பிரதானமாகவோ இருக்கின்ற மூன்று விதம் சொன்னேனே, ஞானம் பிரதானம் அல்லது கர்ம பிரதானம் அல்லது ரெண்டுமே சமப்பிரதானம். அப்படிங்கிறதுல ஞானம் குணபூதம் கவனமா இருக்கிறதாக இருக்கின்ற ஞானம் தாவது முதலில் அஹேதுஹு அவித்யா உச்சித்தௌ அஹேதுஹு அவித்யா உச்சேதத்துக்கு இது காரணம் ஆகாது என்பது இது ஏத்தது ஆக என்பதை சொல்லுகிறார். முதல்ல கர்ம ஞானம் கவனமா இருக்கிற ஞானம், அதாவது கர்ம பிரதானமா இருக்கிறது. கர்ம பிரதானமாகவும் ஞானம் குணபூத்தமா இருக்கிறது உதவாது, அவித்யா உச்சேதுக்கு உதவாதுங்கிறத சொல்றார் முதல்ல. சரி, டீகாக்காரர் முதல்ல விருத்தானு கீர்த்தன பூர்வகம் விருத்த கீர்த்தன பூர்வகம் வர்த்திஷ்யமான கிரந்த சந்தர்ப்பஸ்ய தாத்பர்யம் ஆக ஏவம் தாவத் இதி. விருத்தானு கீர்த்தனத்தை சொல்லுவதன் மூலமாக சொல்லி வர்த்திஷ்யமான பார்க்கப்பட போகிற காணப்பட போகிற கிரந்த சந்தர்ப்ப கிரந்த அந்த சமுதாயத்தினுடைய தாத்பரியம் சொல்லுகிறார். ஏவம் தாவது இது சம்பந்த உக்தியில் சொல்றார். அங்கே முமுக்ஷு ஞான சத் விஷய ஸ்வாபாவிய அனுரோதேன அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது என்னென்னு விளக்குறாரு. இங்கே முமுக்ஷு சுபாவம் சொல்றாரு இல்லைன்னு. அனித்ய பலாத் விரக்தத்வம் முமுக்ஷு ஸ்வபாவஹ. அனித்ய பலாத் விரக்தத்வம் அதுதான் முமுக்ஷுனுடைய ஸ்வபாவஹ இல்லையா. அனித்ய பலத்திலிருந்து விரக்தனாக இருக்கிறதா முமுக்ஷு ஸ்வபாவஹ. அப்புறம் இங்கே ஈஸ்வரார்ப்பித, அதாவது சொல்லலை இங்கே நம்ம சுருக்கமாக சொல்லிவிட்டார். ஈஸ்வரார்ப்பித கர்ம அனுஷ்டானேன சித்த பிரசாதா என்பதெல்லாம் இருப்பது அது முமுக்ஷனுடைய சுபாவம். அப்புறம் பிரத்யக் மாத்திர பிரவணனாக இருக்கிறது இதெல்லாம் முமுக்ஷனுடைய சுபாவம். கர்மத்தினுடைய சுபாவம் என்ன? அப்படி அல்ல. அனித்திய பலாத் விரக்தத்துவம் கர்மத்தில் அங்கே உதவாது. அனித்திய பலம்ங்கிறது அங்கே விரக்திங்கிறது கர்ம பலத்தில் கர்மத்தை செய்யறதுல உதவாது. மேலும் ஞானஸ்ய பிரமாண வஸ்து பரதந்திரதயா அவித்யா நிவர்த்தகத்வம் ஸ்வபாவஹ. ஞானத்தினுடைய சுபாவாக சொல்லார். ஞானத்திய சுபாவாக அது என்ன? ஞானம் எப்படி இருக்கு? பிரமாண தந்திரம் வஸ்து பரதந்திரமா இருக்கு. பிரமாண தந்திரமா இருக்கு ஞானம். பிரமாண தந்திரம் எழுதினோமே இது. அப்புறம் வஸ்து தந்திரம் வஸ்து பரதந்திரம். எப்படி பிரமாணமோ பொருத்தமான பிரமாணத்தினால காட்டப்படுவதா இருக்கிறது. அப்புறம் அபாதித்தமா இருக்கு. அப்புறம் வஸ்து பரதந்திரமா இருக்கு. வஸ்து எப்படியோ அப்படியே ஞானம் இருக்கு. ஆகையினாலே பரதந்திரத்தையா இத்தம்பாவே இவ்வாறு இருப்பதாக அவித்யா நிவர்த்தகத்துவம் அவித்யை
நிவர்த்திப்பது என்பது ஞானத்தினுடைய சுபாவம். மேலும் பரமார்த்த வஸ்து வஸ்து பரமார்த்த வஸ்து ஆத்மாவையை மாத்திரம் சார்ந்து இருப்பதா இருக்கிறது ஞான தந்திர. அதுக்கப்புறம் முன்னாடி சொல்லப்பட்டது பிரமாணத்தினால் இருக்கிறது. ஆகினால பாதித்தம் ஆகாத தன்மை பலவத்தி பிரமாணோத்தம் ஞானம் என்றால் சொல்லப்பட்ட பிரமாண உத்தம் ஞானம் பலவத் என்று சொல்லப்பட்டது. அதெல்லாம் ஞானத்தினுடைய தன்மை. அப்புறம் உற்பத்திக்கு மாத்திரம் அவித்யா அம்சத்தை சார்ந்திருக்கு என்றெல்லாம் இது ஞானத்தினுடைய தன்மை. இது ஞானத்திய சுபாவம். அப்புறம் மூணாவதா ஞான விஷயன்னு சொன்னாருங்க, அதை சொல்லாதீங்க. ஞான விஷயஸ்ய ஆத்மனஹ கூட்டஸ்தத்வேன அசாத்யத்வம் ஸ்வபாவஹ. ஆத்மனஹ அது என்னது? தத் விஷய ஞான விஷயஸ்ய ஞானத்துக்கு விஷயமான ஆத்மாவினுடைய சுபாவம் என்ன? கூட்டஸ்தத்வேன கூட்டஸ்தராய் இருப்பதால், நித்திய பிராப்தராய் இருப்பதால், நிர்வேகாரியாய் இருப்பதால், ஆத்மாவாக இருப்பதால், அசாத்தியத்துவம் ந சாத்தியத்துவம் அடையப்படும் தன்மை என்பது ஆத்மாவில் இல்லை. கர்மபலத்துக்கோ கர்மத்துக்கோ விபரீதமான இதுக்கு மாறான சாத்தியத்துவம் தான் கர்மபலசிய சாத்தியத்துவம் இருக்கு. இது அப்படி அல்ல. மேலும் ஆத்மாவுக்கு மேலும் சுபாவம் இருக்கு. நிரதிசய சுகஸ்வரூபத்துவம், அப்புறம் நித்திய நிவிருத்த சம்சார ஸ்வரூப, சம்சாரம் நித்திய நிவிருத்தமா இருக்கு, அப்புறம் பூர்ணமா இருக்கு என்பதெல்லாம் இருக்கு. பிரம்மமா இருக்கு, ஸ்வத சித்தமா இருக்கு என்பதெல்லாம் ஆத்மாவினுடைய சுபாவம். சரி, இதெல்லாம் கருத்துல கொண்டால் ஏதேஷாம் அனுரோதேன முமுக்ஷு ஞான தத்விஷய ஸ்வாபாவி அனுரோதேன என்று சொல்லப்பட்டு அதை விளக்கிட்டார். அப்புறம் இப்போ பூர்வம் கேவல கர்மணாம் முக்தி சாதனத்துவம் நிராகிருதம். முன்னால் கேவல கர்மணாம், கேவல கர்மத்துக்கு முக்தி சாதனமா இருக்கும் தன்மை நிராகிருதம். சரி, இதானீம் ஞானேன அங்கி பாவேன சமப்பிரதானதயா வா சமுச்சிதஸ்ய முக்தி சாதனத்வம் ந சம்பவதி இதி உச்யதே இத்யர்த்தः. இங்கே அவித்யா உச்சித்தௌ தூ லப்தாத்ம சுபாவங்கிற அந்த வாக்கியத்தை விளக்கிறார். இதானீம் இப்பொழுது கர்மத்துக்கு முக்தி சாதனத்துவம் ந சம்பவதி. எப்படி? கேவல கர்ம கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் கேவல கர்ம ஞானம் இல்லாமல், எதுவும் கலப்பு இல்லாமல் ஞானத்துல கர்ம மாத்திரம் முக்தி சாதனம் கிடையாது. சரி, சமுச்சிதம் கர்ம இருக்கலாமோ அப்படின்னா அது சொல்லாரீங்க. ஞானேன ஞானத்துடன், ஞானேன சக திருப்தியா ஞானேன சக அங்கி பாவேன, ஒன்று அங்கமாகவும் இன்னொன்று அங்கியாகவும். அங்கினா பிரதானம்னு அர்த்தம், அங்கனா கவுனம்னு அர்த்தம். இப்படி உடம்புல இது அங்கை, இது அங்கி, இதெல்லாம் கை கால்லாம் அங்கம்னு இருக்கோ, இது பிரதானம்னு சொல்றோம். அது மாதிரி கர்ம அங்கமாக, ஞானம் அங்கியாக. அதுக்கு மாறா கர்ம அங்கியாக, ஞானம் அங்கமாக என்று அங்கி பாவேன, அங்கி பாவத்துடன். அதுதான் மேல பிரதான பூத்தசிய குணபூத்தசியன்னு மேல சம்பந்த உக்தியில சொன்னார். பிரதான பூத்தம்னா அங்கியா இருக்கு, குணபூத்தம்னா அங்கமா இருக்கு. இப்படி எந்த விதமாகவும். மேலும் மூன்றாவது விதம் சமப்பிரதானத்தையாவா, சமப்பிரதானம் 2 50-50 சமமான பலம் உள்ளது என்ற மாதிரியாகவோ, சமுச்சிதஸ்ய எது கர்மணக இங்க சொல்லல, சமுச்சிதஸ்ய கர்மணக முக்தி சாதனத்துவம் ந சம்பவத்தி. சமுச்சயம் பண்ணப்பட்ட கர்மாவும் முக்தி சாதனம் இல்லை. அதான் அவளும் உமியும் போல கலக்கணும். இந்த உமி சாப்பிட்றதுக்காகமான அது மாதிரி கர்மணக முக்தி சாதனத்துவம் ந சம்பவத்தி இதி உச்சியதே இத்தியர்த்தः. சரி,
ஏவம் சமுதாய தாத்பர்யம் அபிதாய அதுனா சமனந்தர ஸ்லோக தாத்பர்யம் ஆக தத்ர இதி. ஏவம் இவ்வாறு சமுதாய தாத்பரியம்னா ஒட்டுமொத்தமான அர்த்தம். சமுதாயம் சேர்த்தது எல்லாம் சேர்த்தது. அந்த சமுதாய தாத்பர்யம் சமுத் அயஹ சமுதாய சமுதாய ஒட்டுமொத்தமான அர்த்தம். என்ன ஒட்டுமொத்தமான அர்த்தம்? அங்கி பாவேன ஞானேன சமுச்சித்தம் கர்ம மோட்சசாதனம் ந சம்பவதி மோட்சசாதனம் ந பவத்தின்னு அது சமுதாயம் சொல்லிவிட்டு தாத்பர்யம் அபிதாய சொல்லிவிட்டு அபிதாய அதுனா இப்பொழுது சமனந்தர ஸ்லோகம் இமிடியேட்டா வர்ற ஸ்லோகம், இமிடியேட்டா அடுத்து இருக்கிற ஸ்லோகம் சமனந்தர ஸ்லோக தாத்பர்யம் இமிடியேட்லி நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியத்தை சொல்றார். தத்ர இதி அதை சுருக்கமாக விளக்கிறார். எப்படின்னு ஞானம் குணபூதம் கர்ம பிரதானம் இதி ஏதத் பக்ஷ நிராசாய உத்தர ஸ்லோக ஆரம்பः இத்யர்த்தः. ஞானம் குணமா அதாவது அங்கமா இருக்கு, கர்ம பிரதானம் அதாவது அங்கியா இருக்கு என்ற இந்த பட்சம் என்ற முதல் பட்சம் ஏதத் பக்ஷ நிராசாய இப்படிப்பட்ட கர்ம மோட்ச சாதனம் என்ற பட்ச நிராசாய கர்ம பிரதானமாக இருந்து சமுச்சிதமாகி மோட்ச சாதனமாக இருக்கலாம் என்ற ஏதத் பக்ஷ நிராசாய இந்த பட்சத்தின் நிராசத்தின் பொருட்டு உத்தர ஸ்லோக ஆரம்பः இது அர்த்தம். சன்னிபத்தியன் ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகம். சன்னிபத்தியன ச ஞானம் கர்மா ஞானம் நிரஸ்யதி சாதன சாத்திய சாதன பாவத்வாத் ஏககாலானவஸ்திதே சன்னிபத்யன ச ஞானம் கர்மா ஞானம் நிரஸ்யதி சாத்திய சாதன பாவத்வாத் ஏககாலானவஸ்திதே. முன்னாடி சாத்திய சாதன பாவத்வாத் ஏககால அனுஸ்திதேங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அது முதல்ல வரும். அதுக்கு முன்னாடி ஞான கர்மணோஹோ ஞான கர்மணோஹோ மிதஹ மீத தவர்க்கத்தில் ரெண்டாவது எழுத்து மிதஹ. அப்புறம் ஞான கர்மணோஹோ மிதா ஞான கர்மம் இரண்டுக்கும் அவற்றுக்கிடையே அப்படின்னு அர்த்தம். மிதகான அவர் இரண்டுக்கும் இடையே அன்வய அதோட அன்வய சேர்ந்து சாத்திய சாதன பாவத்வாத் கமா ஏககால அனவஸ்திதேஹே சேர்த்துக்கலாம். ஞானம் கர்ம சன்னிபத்ய அஜ்ஞானம் ந ச நிரஸ்யதி ஞானகர்மணோः மிதः சாத்திய சாதன பாவத்வாத் ஏககால அனவஸ்திதேஹே ச ஞானம் கர்ம சன்னிபத்ய அஜ்ஞானம் ந ச நிரஸ்யதி. ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் இரண்டுக்கும் இடையில் மிதஹா இரண்டு இடையில் சாத்திய சாதன பாவத்வாத் சாத்திய சாதன பாவம் இருப்பதால் கர்ம சாதனமா இருக்கு, ஞானம் சாத்தியமா இருக்கு என்று. ரெண்டுக்கும் நடுவில் சாத்திய சாதன பாவம் கிடையாது. வாஸ்தவத்துல கர்ம சாதனம் ஞான சாத்தியம்னு கிடையாது. ஞானத்துக்கான ஞான உற்பத்திக்கான சாதனமா இருக்கு. அவ்வளவு ஞான உற்பத்தி இருக்கிறதுக்கு அது சாதனமா இருக்கு. ஞானத்துக்கு சாதனம் அல்ல, ஞான உற்பத்திக்கு சாதனமா இருக்கு. ஞான உற்பத்திக்கு எது வேணுமோ அதுக்கு கர்ம சாதனமா இருக்கு.
ஞான உற்பத்திக்கு சிரவணாதி எல்லாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் டேஷ் இருக்கு, சித்த சுத்தி வேணும், பிரத்யேக பிரம்ம சாதனம், அதுக்கு சாதனம். அதனால கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் சாத்திய சாதன பாவம் கிடையாது. இருந்தாலும் இந்த பரம்பரையா சாதன சாத்திய பாவம் இருக்கிறதுனால அவ்வளவு. ஒன்று சாதனமா இருக்கு சாத்தியமா, இன்னொன்று சாத்தியமா இருக்கு. சாதனமும் சாத்தியமும் ஏக காலத்துல இருக்க முடியாது, ஒன்று சேர்க்கைங்கிறது முடியாது. சாதனம்ங்கிறது என்ன? சாத்தியத்தை அடைவிப்பது சாதனம். சாத்தியம்ங்கிறது என்ன? சாதனத்தினால் அடையப்பட்ட பிறகு சாதனத்தை மேற்கொண்டு அபேட்சிக்காக இருப்பது சாத்தியம்னு இல்லையா? மெட்ராஸ் போறேன், பஸ்ல போறேன், மெட்ராஸ் போயாட்டு இறங்கிடுறேன், பஸ் சாதனம், மெட்ராஸ் சாத்தியம். போன பின்னாடியும் அதே பஸ்லயே உட்காந்து சாதனத்தை அபேட்சை இருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம மெட்ராஸ் வரலன்னு அர்த்தம் இல்லை, எனக்கு வெயில் கூடியிருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒண்ணு. இல்ல சாதனம்ங்கிறது சாத்தியங்கிறது என்ன? சாதனத்தினால் அடையப்பட்டதாக மேற்கொண்டு சாதனத்தை அபேட்சிக்காது இருப்பது சாத்தியம் இல்லையா? அடையப்பட்டது சாத்தியம், அடையப்படுவது சாத்தியம். அடைஞ்ச பின்னாடி மேற்கொண்டு சாதன அபேட்சா இருக்குமா? இருக்காது. அதனால எங்கே சாத்திய சாதன பாவம் இருக்கோ அங்கே சமுச்சயம் இருக்காது, இருக்க முடியாது. சமசமுச்சயம் இருக்க முடியாது. அவர் சொல்ற மாதிரி சமகாலத்துல ரெண்டும் கூடி இருக்கிறது என்பது பொருந்தாது. அப்புறம் சாதனம்ங்கிறது என்ன? சாத்தியத்தை அடைவிப்பது சாதனம். சாத்தியத்தை அடைவித்து விட்டு தான் நிவர்த்தி ஆகிவிடுவது சாதனம் இல்லையா? பிளேட் சாப்பிட்றதுக்கு பிளேட் சாதனம் சொல்றோம். சாப்பிட்ட பின்னாடி அதை கழுவி வச்சிடறோம், இல்லை வாழை இல்லை கழுவி போட்டுறோம், அது சாதனம் இல்ல. சாத்திய சாதன சமுச்சயனா என்ன பண்ணணும்? சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இலையும் சாப்பிடுறதுனால அப்படி அல்ல. சாத்தியத்தை அடைவித்து விட்டு தான் நிவர்த்தி ஆகிவிடுறதுக்கு பேரு சாதனம்னு பேரு. ஆகையினாலே சாத்தியம் சொல்லிட்டாலே, சாத்திய சாதன பாவம் சொல்லிட்டாலே ரெண்டும் ஏக காலத்தில் இருக்க முடியாது என்பதால் சாத்திய சாதன பாவத்வாத். ஆகையினாலே ஏக கால அனவஸ்திதேகே, ஏக காலத்துல அவஸ்திதி இருப்பது, ரெண்டும் சேர்ந்து இருப்பது என்பது முடியாது. அவஸ்திதேகே அனவஸ்திதேகே, ஒரே காலத்தில் ஏக காலத்தில் ரெண்டும் இருப்பது. சாத்திய காலத்துல சாதனம் இருக்காது, சாதன காலத்துல சாத்தியம் இருக்காது என்பதால் ஏக கால அனவஸ்திதேகே என்பதால் ஞானமானது அது பிரதமா விபக்தி கர்ம சன்னிபத்திய, கர்மத்தை அடைந்து, கர்மத்துடன் சேர்ந்துன்னு அர்த்தம். கர்மத்துடன் சேர்ந்துன்னு சொன்னதுனால இங்கே ஞானம் குணபூத்தமா கொள்ளலாம். ஞானம் குணபூத்தமா கொண்டு, அதாவது செகண்டரியா கொண்டு, ஞானம் செகண்டரி, கர்மா தான் பிரதானம் என்று கொண்டு, அப்படிப்பட்டது அஜ்ஞானம் சன்னிபத்தியன சேர்ந்து, அடைந்து, பிராப்திய அடைந்து, சேர்ந்து கொண்டு, அஜ்ஞானம் ந நிரஸ்யதி, அஜ்ஞானத்தை நிவர்த்திக்கிறது இல்லை என்ற அர்த்தம். அதாவது ரெண்டு ஒரே காலத்தில் இருக்க முடியாது என்பதனால ஞானமானது கர்மத்தை அடைந்துதான் அஜ்ஞானத்தை நிரசித்து என்பது கிடையாது. இந்த முதல் லைனுக்கு இரண்டாவது விதமான அன்வயம். காரிய ஞான கர்மணோ மிதகா சாத்திய சாதன பாவத்வா தேக்கால அனுவர்த்தித்தேகே. அப்புறம் இரண்டாவது அன்வயம் கர்ம ஞானம் சன்னிபத்திய என்று. முதல்ல சொன்னது ஞானம் கர்ம சன்னிபத்திய, ஞானமானது கர்மத்தை அடைந்து அங்கமா அடைந்து. இரண்டாவது அன்வயத்துல கர்ம ஞானத்தை அடைந்து இந்த அர்த்தம். முதல்ல ஞானம் கர்மத்தை அடைந்து, இப்போ கர்ம ஞானம் சன்னிபத்திய நச்ச அஜ்ஞானம் நிரஸ்யதி. முதல் அன்வயத்துல அர்த்தம் ஞானமானது கர்மத்தை அடைந்துதான் அஜ்ஞானத்தை நிரஸ்யத்தி என்பது கிடையாது. இரண்டாவது அன்வயத்துல கர்ம ஆனது ஞானத்தை அடைந்தும் கூட அஜ்ஞானத்தை தான் நிரசித்தி, தான் நிரசிப்பது, நிரசனம் பண்ணுவது இல்லை இந்த அர்த்தம். கர்ம ஞானம் சன்னிபத்திய, கர்ம ஞானத்துடன் சேர்ந்தும் கூட அஜ்ஞானம் நச்ச நிரசியத்தி, ந ஏவ நிரசியத்தி, கர்ம அஜ்ஞானத்தை நிரசியத்தி, ந நிரசியத்தி, நிரசுவதில்லை. இப்போ ரெண்டாவது அன்வயத்தில் ரெண்டாவதுல கர்ம குணபூதமாகவும் ஞானம் பிரதானமாகவும் இருக்கிறது, ரெண்டும் கொள்ளலாம். இவ்வளவு சொல்லியிருக்கார். வேற இந்த இந்த சம்பந்த உக்தியில தத்திர ஞானம் குணபூதம் தாவத்து மட்டும் சொல்லிட்டார். ஞானம் கவுனமா என்று மாத்திரம் சொல்லியிருக்கார். அப்புறம் கர்ம குணபூதம்ன்றத ஸ்லோகத்தில் சொல்லலை.
கர்ம குணபூத்தமாக இருந்து நிலக்குன்னு சொல்லலை. முதல் பட்சம் மட்டும் சொல்லிட்டார். இந்த ஸ்லோகத்திலேயே 2 விதமாக அன்மை எடுத்துக்கொண்டு 2 பட்சத்தையும் நம்ம விலக்கி கொள்ள வேண்டியது. அதாவது ஞானம் பிரதானமாக இருந்தாலோ, 2வது பட்சம் கர்ம பிரதானமாக இருந்தாலோ, 2 விதத்திலும் கர்ம அஜானத்தை நிரசியது என்பது இல்லை. ஏனென்றால் 2ஐயும் சேர்க்கவே முடியாதுன்னு. நிரசியத்துக்கு காரணம் ஏன் நிரசியத்துனா அந்த சன்னிபத்தியன்னு இருக்கே அதுவே சம்பவிக்காது, சேர்ந்துங்கிறதே சம்பவிக்காது. ஞானமும் கர்மமும் சேர்ந்துங்கிறதே சம்பவிக்காது. ஏன் சம்பவிக்காது? அதுக்கு தான் கேட்டு சொல்லப்பட்டது. சாத்திய சாதன பாவத்வா ஏக கால அனவஸ்தித்தே என்று சொல்லப்பட்டது. ஞானம் எப்படிப்பட்டது? அகர்த்திரு ஆத்மா அகமஸ்மி அந்த ரூபமா இருக்கிறது. கர்மம் எப்படிப்பட்டது? கர்த்தாகம் என்று இருக்கிறது. அது எப்படி 2 விரோதமாக இருக்குது. அகம் கர்த்தாங்கிறதும் அகம் அகர்த்தாங்கிறதும் எப்படி சேர முடியும்? ஒன்று மித்யா ஞானம் சொல்லப்பட்டது, இன்னொன்று ஞான உத்தம் பிரமாண உத்தம் சொல்லப்பட்டது. எப்படி 2 சேர முடியும்? 2 சேர முடியாது. 2க்கு நடுவில் விரோதம் இருப்பதால் என்பதால் 2 சேர்க்கிறதே முடியாது. முதல்ல சேர்க்கிறதே முடியாதுங்கிற பொழுது 2 சேர்ந்து அஜ்ஞானத்தை விளக்குகிறது என்பது பொருந்தாது. அவ்வளவுதான். சேர்ந்து விளக்குகிறதுங்கிறதல்ல, முதல்ல சேரவே முடியாதுங்கிறதா இந்த ஸ்லோகத்தில். சமுச்சய சம்பவத்தி, சமுச்சயமே நடக்க முடியாது என்பதுதான் இங்கதான் பாயிண்ட். புரிஞ்சது நினைக்கிறேன். 2 சேர்ந்து அஜ்ஞானத்தை விளக்க முடியாதுங்கிற தாற்பயம் அல்ல, 2 சேரவே முடியாதுங்கிறதான் தாற்பயம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பாறையை நகர்த்திட்டோம் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர மாட்டீங்கிறது தான் தாத்பரியம். அக்னியும் தண்ணீரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னமோ பண்ண போகிறாங்க, நீங்கள் சேர மாட்டீங்கிறது தான் தாத்பரியம். சரி, இந்த மிஸ்டிகாக்காரர் சொல்கிறாரு இங்கே கர்மணா அங்கத்வேன ஞானம் கர்ம சன்னிபத்திய இஸ்இக்வல் டு பிராப்ய அவித்யாம் ந நிரஸ்யதி. ஞானம் கர்ம சன்னிபத்திய நம்ம சொல்லலாம் முதல் அன்வயம். ஞானம் கர்மத்தை சார்ந்து கர்மத்துக்கு அங்கமாக கவுனமாக செகண்டரியா சேர்ந்து சொல்றோம் இல்லையா? சரி, இவ்வளவு நானும் வரேன், இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிப்போம், 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஞானம் கர்மத்துடன் சன்னிபத்திய, கர்மத்தை கர்ம வித்யா விபக்தி முதல் அன்வயத்தில், ஞானம் கர்மத்தை சன்னிபத்திய 2வது அன்வயத்தில், கர்ம ஞானத்தை சன்னிபத்திய 2வது அன்வயத்தில் ஞானம் தித்யா விபக்தி. சரி, ஞானத்தை சன்னிபத்திய ஞானத்தை பிராப்திய அவித்யாம் நிரஸ்யதி. எப்படி சொல்றார்? கர்மணக அங்கத்வேன, கர்மத்துக்கு அங்கமா ஞானம் சேர்ந்து கர்மத்தை சேர்ந்து நிரஸ்யதி. ஏன் கேட்கிறார்? குதஹா இதி கஸ்மாத் ஹேதோஹோ, குதஹா என்ன காரணத்தால் இவ்வாறு ஆகுவதில்லை என்றால் சொல்றாருங்க. அத்தஹ ஆக, அதற்கு விடையா சொல்றார் சாத்திய சாதன. சரி, சாத்திய சாதனம் என்று சொல்றார். அது என்ன விளக்கிறார்? கர்மணஹா அந்தఃகரண சுத்தித்வாரேண ஞான சாதனத்வாத் சாத்தியேன ஞானேன சஹ ஏககால அனவஸ்திதேஹ கமா ந அங்க அங்கீபாவஹ. கர்ம சாதனமா இருக்கு. எதுக்கு? ஞானத்துக்கு. அது எப்படி ஞானத்துக்கு கர்ம சாதனம் சொல்லிட்டா? அந்த கரண சுத்தி துவாரேன, நேரடியா கர்ம ஞான சாதனம் கிடையாது. ஆனா அந்த கரண சுத்தி துவாரேன சாதனமா இருப்பதால், கர்மனக சாதனத்வா, கர்ம ஞானத்துக்கு சாதனமா இருப்பதால். அப்புறம் ஞானமும் எப்படி இருக்கு? சாத்தியம். கர்ம சுத்தித்வா நேரடியா இல்லை, சுத்தித்வாரா இந்த கிரமத்தினால் அடையப்படுவதா இருக்கு. இந்த ஞானமானது சாத்தியமா இருக்கு. சாத்தியேன ஞானேன சக, சாதனமாகிய கர்மத்துக்கு சாத்தியமான ஞானத்துடன் கூட ஏககால அனவஸ்திதே, ஒரு காலத்தில் சேர்ந்த இருப்பு என்பது இல்லாததால் இருக்காது. தீக்குச்சி எரிஞ்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு நானும் உங்களோட சேர்ந்து நான் சமையல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு இருக்காது. தீக்குச்சி மருந்து, அது மருந்து வைக்க
நானும் எரிஞ்சுட்டு கேஸ் அடுப்பு இல்லைன்னா ஸ்டவ்வில் பற்ற வச்ச முன்னாடி நானும் உன்னோட சேர்ந்து நானும் சமைக்கிறேன் அப்படின்னா உன்னோட வேலை முடிஞ்சு போயாச்சு. அடுப்பு பற்ற வைக்கிறதோட வேலை முடிஞ்சு போயாச்சு. மேற்கொண்டு தீக்குச்சி மருந்து நானும் சமைக்கிறேன்னு தீக்குச்சி அங்கே போட்டான்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற மருந்து சேர்ந்து சமைக்கிறது இல்லை இல்லையா? அடுப்பு பற்ற வைக்கிறதோட தீக்குச்சியோட வேலை, தீக்குச்சி மருந்து வேலை முடிஞ்சு போச்சு. தீக்குச்சி மருந்தா சமைக்கிறது இல்லை, நெருப்பு, கேஸ் நெருப்பு இல்லை கெரசின் நெருப்பு, அது சமைக்கிறது. இது மாதிரி கர்ம அந்தக்கரண சுத்தி அப்படியே கிரமமாக ஞானம் ஒரு உற்பத்திக்கு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அது வேலையை முடிச்சுட்டு போல ஓவர். முன்னாடி சொன்னாரு கிருத்தார்த்தானி சரிதார்த்தானி கிருத்த சம்பிரத்திக்கானி எல்லாம் சொல்லிட்டா. புத்திரன் கிட்ட கடமையெல்லாம் ஒப்படைக்கிறது மாதிரி கர்ம பிரத்யேக பரவண புத்திகிட்ட எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு ஒப்படைச்சு. அதனாலே ஏக கால அனவஸ்திதே, ஒரே காலத்தில் இருப்பு என்பது இல்லாததால் இல்லையா? காய்கறி நறுக்கிறான், அருவாமனை நறுக்கிறான், நறுக்கிட்டு காய்கறி தூக்கி போடும்போது அருவாமனையும் தூக்கி அடுப்பில் போட்டான், அதையும் சேர்த்து ஆகிறது இல்லையே. இல்லை அருவாமனையும் சமையலுக்கு உதவுறதுன்னா, அருவாமனையும் சமையலுக்கு உதவுறதுன்னு அடுப்பில் வச்சான்னா வராதுங்க, கிடையாது. அதோட வேலை ஓவர். அதனால சாத்திய சாதன பாவத்தினால ஏக்க கால அனவஸ்திதே. அதனால அங்கி பாவக ந இத்யர்த்தா. சரி, அதுக்கான ஹேத்துக்கள் நல்ல அழகா சொல்றார் இங்கே. தத் சாத்தியஸ்ய தத் அங்கத்வ அதிருஷ்டேஹ. இது ஒன்றாவது காரணம். ரெண்டாவது ஏக பிரயோக அனாரூடத்வாத். ரெண்டாவது காரணம் ஜன்மாந்தர அனுஷ்டிதஸ்யாபி கர்மணः ஞான சாதனத்வ அங்கீகாராச்ச இத்யர்த்தः. மூணு காரணமா சொல்லிட்டார். அதே ஸ்லோகத்தை சொன்ன ரெண்டையே இன்னும் கொஞ்சம் கூடுதலா விளக்கமா சொல்றாரு. இந்த சாத்திய சாதன பாவத்வாத்துங்கிறத சொல்றார். தத் சாத்தியஸ்ய, அதனால் சாதிக்கப்படக்கூடியதற்கு அதனுடையவே அதுக்கே அங்கமாக இருத்தல் என்பது கிடையாது. தத் சாத்தியம் தேன சாத்தியம், இந்த ஒன்றினால் இந்த சாதனத்தினால் சாத்தியமாக இருக்கக்கூடியவன் அதற்கு சாத்தியத்திற்கு இதனால் இது சாதிக்கக்கூடிய இதற்கு அதனுடைய அங்கி பாவங்கிறது இருக்காது. தத் அங்கத்வ தஸ்ய அங்கத்வ தேன சாத்தியம். தேன சாத்தியம், அதாவது இதனால் இது சாத்தியமா இருக்கிறது, இந்த சாதனத்தால் சாத்தியமா இருக்கக்கூடிய இதற்கு சாதனமான அதனுடைய அங்கமா இருப்பது என்பது முடியாது, சமகாலத்தில் இருக்காது. அதான் சொன்னேன். சாதனம்னா என்ன? சாத்தியத்தை உண்டு பண்ணி விட்டு தான் நிவர்த்தி ஆகிறதுக்கு பேரு சாதனம்னு பேரு. சாத்தியம்ங்கிறது என்ன? தான் உற்பத்தி ஆகிறதுக்கு சாதனத்தை அபேட்சித்து உற்பத்தியான பின்னாடி சாதனத்தை அபேட்சிக்காது இருப்பதுக்கு பேரு சாத்தியம்னு பேரு இல்லையா? அதுக்கு பேரு சாத்தியம்னு பேரு. தெரிஞ்சுக்கணும் சொல்லியாரு. சாதனம் அடையப்பட்ட பின்னாடி, சாத்தியம் அடையப்பட்ட பின்னாடியும் சாதனத்தை அபேட்சித்து இருந்தால் இன்னும் சாத்தியம் அடையலைன்னு அர்த்தம். அப்புறம் சாத்தியத்தை உற்பத்தி பண்ணி விட்டுட்டும் அதுக்கப்புறமும் ஒரு சாதனம் தொடர்கிறதுன்னு சொன்னான்னா இன்னும் சாத்தியம் அடையலைன்னு தான் அர்த்தம். சாதனம் தன்னுடைய வேலையை முழுக்க முடிக்கலைன்னு அர்த்தம். ஆகையினாலே சாத்தியம்னு சொன்னா அங்கே சாதனம் முடிஞ்சு போயிருக்கும். சாதனம்னு சொன்னா சாத்தியத்தை அடைவித்து விட்டு தானே நிவர்த்தி ஆகிவிடும், தன் பிரயோஜனத்தை முடித்து கொண்டு விடும். அதுபோல அதனால தத் சாத்தியசிய தேன சாத்தியசிய, தத் சாத்தியங்கிறது தேன சாத்தியம், தேன சாத்தியசிய தது அங்கத்வ, ததுங்கிறது ஷஷ்டி, தஸ்ய அங்கத்வ அதிருஷ்டே காணப்படாததா. எது சாத்தியமா இருக்கோ அந்த சாத்தியமானது தனக்கு சாதனமானதுன்னு கூடவே அங்கமா இருக்கிறது என்பது காணப்படவில்லை. மாறாவும் கூட சாத்தியமானது சாதனத்தை அங்கியாக கொண்டதாகவோ அங்கமாக கொண்டதாகவோ காணப்படாததால் ஒரு காரணம். அதனால தான் அந்த சாத்திய சாதன பாவத்வாத் ஏக கால அனவஸ்தேக. அப்புறம் ஏக பிரயோக அனாரூடத்வாத், ரெண்டும் ஒரே பயனை தருவதாக, ஏக பிரயோக ரெண்டும் ஒரே பயனை தருவதாக இருப்பது என்பது இருக்காது. அனாரூட ஏக பிரயோகே, ஏகஸ்மின் பிரயோகே, ஒரே பிரயோகத்தில் அனாரூடத்வா இல்லாததாக இருப்பது.
சாதனம் சாத்தியத்தை உண்டு பண்றது, சாத்தியம் எதை உண்டு பண்றதோ அதையே சாதனமும் உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னோமே. ஆனா அப்புறம் என்ன சாத்தியம் என்ன வேண்டி கிடக்கு? சாதனம் சாத்தியத்தை உண்டு பண்றது, சாத்தியம் வேறு ஒன்றுக்காக இந்த ஞானம்ங்கிற சாத்தியம். இந்த இடத்துல ஞானம்ங்கிறது வேறு ஒரு பலனை தருவதா இருக்கிறது. இதுவும் கர்மாவும் அதையே தரம்னு சொன்னமே. ஆனால் அப்புறம் சாத்தியங்கிறது என்னத்துக்கு? ஞானத்துக்கு நடுவில் வர்றது என்னத்துக்கு? தேவையில்லை இல்லையா? நேரடியாக அங்கேயே போயிடலான்னு. இது வழியா அது போகணும். அதனால ஏக பிரயோக அனாருடத்வா. ஞானம் மோட்சத்திற்கு சொல்லும் போது அதுக்கே கர்மத்தினால வரும் ஞானம் கர்ம சாதனமா இருக்கிறது, அதுவே மோட்சத்துக்கும் சாதனம் என்பது இருக்காது. சரி, அப்புறம் அது மட்டும் இல்லை, இங்கே பூர்வபக்ஷி என்ன சொன்னார், ஞானி கூட ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இங்கே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜென்மத்தில் தான் கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. பூர்வ ஜென்மம் கூட பண்ணியிருக்கலாம். எல்லாரையும் பார்த்தோம், எல்லோரும் ஞானத்தையும் அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டு கர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். அப்படி காணப்படுவதில்லை. வைச்சித்திரியம் காணப்படுறது. பூர்வ ஜென்மங்கள்லாம் கர்ம உபாசனைகள் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறவர்கள் அதனுடைய பலனாக இந்த ஜென்மத்தில் ஆரம்பத்திலிருந்தே யோகினாம் குலே பவதி தீமதாம் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஸ்ரீமதாம் கேகே என்றெல்லாம் வைச்சித்தியம் பார்க்கிறோம். ஆகினாலே சொல்றார், ஜன்மாந்தர அனுஷ்டிதத்தை அப்படி கர்மனா. ஜன்மாந்தரத்தில் பண்ணியிருக்கிற பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற கர்மம் கூட ஞான சாதனத்தில் அங்கீட்டார். அது கூட சித்த சுத்திக்கு சித்த நைச்சரியம் என்பதற்கெல்லாம் காரணமாக இருக்கு. அதாவது இயல்பாகவே சித்தம் சுத்தமாக இருக்கலாம். பிறந்த காலத்திலிருந்தே இவனுக்கு சித்த சுத்தி அதிகமாக இருக்கிறதா மற்றவர்களை விட இவனுக்கு அதிகமாக இருக்கிறத காணப்படுகிறது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஜென்மாந்தர அனுஷ்டிதமாக இருக்கிற கர்மத்தில். அதனால இந்த ஜென்மத்திலேயே இப்பவே சேர்ந்த கர்மா செய்யணும்னு கட்டாயம் இல்லை. பூர்வ ஜென்மத்தில் கூட இவர் கர்மத்தை பண்ணியிருக்கலாம். அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவருக்கு அதிகமான சித்த சுத்தியோட இவர் வந்திருக்கார். இதெல்லாம் அதிகமான ஸ்ரத்தை, அதிகமான சமாதமாக பக்தி இதெல்லாம் காணப்படுது. ஆகினால சமுச்சயங்கிறது இங்கே அவசியம் இல்லை, பொருந்தாது என்பதெல்லாம் சொல்லப்பட்டது. இங்கே ரெண்டு விதமாக இது சொல்லிட்டோம். அன்வயத்தில் சோக அன்வயத்திலே நம்ம ரெண்டு விதமாக சொல்லிட்டோம். மூணாவது விதம் சமப்பிரதானயோஹோ அப்படி அசம்பவஹ ஏவ ஞான கர்மணோஹோ சமப்பிரதானயோஹோ ஏவ. இரண்டும் 50-50 சமப்பிரதானம் இருக்கிறதா? ஞான கர்மணோஹோ அப்படி அசம்பவஹ இருக்கும்போதும் கூட கர்ம அஜானத்தை விளக்கிறது என்பது அசம்பவம். இரண்டு சேர்ந்து முக்தியை தருகிறது என்பது அசம்பவஹ, பொருந்தது என்பது சொல்றாரு. வாத்யபாதக பாவாச்ச பஞ்சாஸ்யோரணயோரிவ ஏகதேசானவஸ்தானாத் ந சமுச்சயதா தயோः வாத்யபாதக பாவாச்ச பஞ்சாஸ்யோரணயோரிவ ஏகதேசானவஸ்தத்வாத் ஏகதேசானவஸ்தானாத் ந சமுச்சயதா தயோः. பஞ்சாஸ்ய ப்ளஸ் உரண பஞ்சாஸ்ய உரணயோஹோ இவ பாத்ய பாதக பாவாச்ச தயோஹோ ஏகதேச அனவஸ்தானாத் கமா திரும்பவும் தயோஹோ சமுச்சயதா ந. சொல்றேன். பஞ்சாஸ்ய உரணயோரிவ பாத்யபாதக பாவாச்ச கமா தயோஹோ ஏகதேச அனவஸ்தானாத் கமா தயோஹோ சமுச்சயதா ந. தயோஹோ ஞான கர்மணோஹோ. இதுக்கு ரெண்டுக்கும் முக்கியமானது முன்னாடி சொன்னது இன்னும் பாத்திய பாதக பாவாச்ச. ஒன்று பாத்தியமா இருக்கு, இன்னொன்று பாதகமா இருக்கு. ஒருத்தன் அடிக்கிறவன் ஒன்று அடிக்கப்படுவதா இருக்கு.
ஒன்று அழிப்பவர், இன்னொன்று அழிக்கப்படுவதா இருக்கிறது. நெருப்பும் திருணமும் போல, நெருப்பும் புல்லும் போல, ரெண்டு சேர்ந்து. இது பாதக, நெருப்பு பாதகம், நெருப்பு திருணம் பாத்தியம். அது மாதிரி அவித்யா ரூபமா இருக்கிற கர்ம பாத்தியமா இருக்கு, பாதிக்கப்படுகிறது. காரணம் இதுவோ ஞானமோ பாதகமா இருக்கு. ஆகையினால் எப்படி ரெண்டு ஒன்று சேர முடியும்? நெருப்பும் புல்லும் போல எப்படி சேர முடியும்? ஒன்று பாதக, இன்னொன்று பாத்தியமா இருக்கு. அதனால பாத்திய பாதக பாவாச்ச, அதனால தயோகோ சமுச்சய சமுச்சயத்தா சேர்ந்திருக்கும் தன்மை என்பது அது பாத்திய பாதக பாவமா இருக்கிறதுனால ஏகதேச அனவஸ்தானா, ஒரே தேசத்துல ஒரு புருஷனிடத்துல, ஏக தேசங்கிறது ஒரு புருஷனிடத்தில் சமகாலத்துல இரண்டும் இருக்கு என்பது முடியாது. ஒன்னா இவன் அஜ்ஞானியா இருப்பான், இல்லைன்னா ஞானியா இருப்பான், அவ்வளவு. ஞானியாவும் இருந்து கொண்டு அஜ்ஞானியாவும் இருந்து கொண்டு முடியாது. நான் கர்த்தாவாகவும் இருந்துப்பேன், அகர்த்தாவும் இருந்துப்பேன், அது முடியாது. இல்லை, ரொம்ப மகா பண்டிதனாகவும் இருந்துப்பேன், நான் முழு முடனாகவும் இருந்துப்பேன்னா அது முடியாது. அதனால ஏக தேச அனவஸ்தானா, ஒரு தேசத்துல ஒரு ஏக புருஷே, ஏகஸ்மின் புருஷே ஏக காலே அனவஸ்தானா இல்லாதனால். ஆகினால சமுச்சயத்தா தயோகோ சமுச்சயத்தா என்ன, அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார். பாத்திய பாவத்துக்கு உதாரணம், பாத்திய பாதக பாவத்துக்கு உதாரணம் பஞ்சாசிய உரணயோகோ இவ. பஞ்சாசிய சிங்கம், சிங்கத்துக்கு பேர் பஞ்சாசிய. ஆசியன முகம், பஞ்சன விரிந்திருக்கிறவனுக்கு, அதுக்கு எல்லாம் அந்த முடியெல்லாம் இருக்கிறதுனால அது முகம் தான் விரிந்து இருக்கிற மாதிரி. பஞ்சக பஞ்ச ஆசிய, பஞ்சம் ஆசியம் எஸ்ய அது பஞ்சாசிய, சிங்கத்துக்கு பேர். உரணகங்கிறது ஆடு, செம்மறி ஆடு. பஞ்சாசியம், ஆட்டுக்கும் சிங்கத்துக்கும் எப்படி சேர்க்கை இருக்குமானா, ஆடு கொல்லப்படுவதா இருக்கிறது, பாத்தியமா இருக்கு. இதுவோ கொல்றவனா இருக்கு. ரெண்டு பேரும் பாய் பாய் நான் நட்பு தான் முடியாது. மாதிரி பஞ்சாசிய இவ பாத்திய பாதக பாவாச்ச தயோகோ சமுச்சய. அப்போ இந்த முதல்ல சொல்லப்பட்ட காரணத்தோட இதையும் சேர்த்துக்கணும். தயோக சமுச்சயன்னா எதனால? பாத்திய முன்னாடி சொன்னா சேர்த்துக்களோட இருக்கு. முன்னாடி சொன்ன சேர்த்துக்கணும், இதுல சேர்த்துக்க வேண்டிய சமப்பிரதானத்தாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒன்று பாத்தியம், இன்னொன்று பாதகம். ஆகையினால சேர்க்க இருக்க முடியாது. டீகா இதானீம் சமுச்சய நிராசாய ஆஹ சமப்பிரதானயோஹோ இதி. ரெண்டு சமப்பிரதான சமுச்சய, சமசமுச்சயனா சமப்பிரதான சமுச்சய நிராசாய ஆக சொல்கிறார். சமப்பிரதானயோஹோ இதி அசம்பவம். ஸ்லோகார்த்தம் புரிஞ்சது இல்லையா? சரி, அது சுருக்கமாக சொல்றார். பஞ்சாஸ்யஹ சிம்ஹஹ, பஞ்சாஸ்யனா சிங்கம். உரணஹ மேஷஹ, செம்மறியாடு. ஏகதேசே, தேசே ஏகாரம் சந்திர அகாரம் இஸ் ஈக்வல் டு ஏகஸ்மின் ஆசிரயே. ஏகதேசேனா ஒரே இடத்தில், அதாவது ஏகஸ்மின் ஆசிரயே ஒரே ஆசிரியத்தில், ஒரே புருஷனிடத்தில். அவன் கர்த்தாவாகவும் அகர்த்தாவாகவும் என்பது அனவஸ்தானா, அனவஸ்தானா இல்லாததால், ஒரே இடத்தில் சமகாலத்தில் இரண்டும் இருக்க முடியாது என்பதால். ந சமப்பிரதானதா அபி தயோஹோ இத்யர்த்தः. அதனால ரெண்டு சமப்பிரதானத்தாகவும் இருக்க முடியாது. ஒன்று பாதகம், இன்னொன்று பாத்தியம் இருப்பதால். அது மட்டும் இல்லை, முன்னாடி சொன்ன காரணமும் சாத்திய சாதன பாவத்வாத், அந்த ஹேத்துவும் அதே ஹேத்து இங்கேயும் பொருந்தும், இந்த ஹேத்து அங்கேயும் போகும். இந்த ஹேத்துக்கள் எல்லாம் சேர்ந்து வரும். மூன்று விதமாகவும் சமுச்சயம் நடக்காது. கர்ம ஞானம் பிரதானமாகவோ கர்ம பிரதானமாகவோ ரெண்டு சமமாகவோ மூன்று விதமாகவும் சமுச்சயம் நடக்காதுங்கிறதுக்கு எல்லாமே ஹேத்து தான். சாத்திய சாதன பாவத்வாத், அப்புறம் பாதக பாத்திய பாவத்வாத், ஏககால அனுஷ்டிதேகே, அப்புறம் அந்த டீக்கால சொன்ன பூர்வ ஜன்மாந்தர அனுஷ்டித்த, அப்புறம் ஏக பிரயோக அனாருடத்துவாத், எல்லா ஹேத்துவும் பொருந்தும். இந்த பாத்திய பாதக பாவங்கிறது ஒன்று மித்யாவா இருக்கு, மித்யாவா இருக்கிறது பாத்தியம், சத்தியமா இருக்கிறது பாதக. அதனால பாத்திய பாதக பாவக. சரி, மேற்கொண்டு ஏன் இந்த பாத்திய பாதக பாவக இல்ல, இந்த பாத்திய பாதக பாவம் எல்லா நேரத்திலும் இருக்கிறது. நீங்க திருஷ்டாந்தம் கொடுத்தீங்களே,
பஞ்சாசிய உரணையோகோ இவன். எப்போ பார்த்தாலும் சிங்கம் ஆடை அடிச்சுனே இருக்குமா என்ன? இல்லையே, ஆட்டை அடிக்காத நேரமும் இருக்குமே என்ன. அதனால அது எப்படி, அது மாதிரி கர்மா சில நேரம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம், ஞானம் பாதிக்காமல் சில நேரம் இருக்கலாம் என்று ஒரு சின்ன சந்தேகம். அதுக்காக இந்த இடத்துக்காக சொல்றாரு இங்க. குதஹ பாத்ய பாதக பாவஹ யஸ்மாத். இது ரெண்டுக்கும் பாத்திய பாதகம் ஏன் ஞானத்துக்கும் கர்மத்துக்கும்? எதனால், எந்த காரணத்தால்? குதஹன என்ன காரணத்தால் என்றால் யஸ்மாத் ஏனென்றால் காரணம் சொல்றார். அயதாவத்வ வித்யா ஸ்யாத் வித்யா தஸ்யா விரோதினி சமுச்சயஸ்தயோரேவம் ரவிசார்வரயோரிவ அவித்யாவத்வ வித்யா ஸ்யாத் அயதாவத்வ வித்யா ஸ்யாத் வித்யா தஸ்யா விரோதினி சமுச்சயஸ்தயோரேவம் ரவிசார்வரயோரிவ. அன்வயः அவித்யா அயதாவஸ்து ஸ்யாத் செமிகோலன் தஸ்யாஹ விரோதினி வித்யா ஃபுல் ஸ்டாப். ஏவம் தயோः சமுச்சயः ரவிசார்வரயோகோ இவ. அதுக்கப்புறம் நைவ சம்பவத்தின்னு சேர்த்துக்கணும். நைவ சம்பவத்தி ந ஏவ சம்பவத்தி, நைவ சம்பவத்தி சொல்றேன். அவித்யா அயதா வஸ்து ஸ்யாத் செமிகோலன் தஸ்யாஹ விரோதினி வித்யா ஸ்யாத் ஃபுல் ஸ்டாப். ஏவம் கமா ஏவம் சதி ஏவம் சதி சதி சத்தம் சதி அர்த்தம் ஏவம் சத்தின்னு அர்த்தம். சதிங்கல்ல ஏவம் சதி. தயோஹோ சமுச்சயः ரவிசார்வரயோஹோ சமுச்சயः இவ நைவ சம்பவதி. அவித்யாங்கிறது என்ன? அயதா வஸ்து. அயதாவா எது இருக்கோ அந்த வஸ்துவை விஷயமாக உடையது அவித்யா. ரஜ்ஜு சர்ப்பகா, அந்த சர்ப்பகா எப்படிப்பட்ட வஸ்து? அயதா வஸ்து. அயதா வஸ்துவை அயதாவை வஸ்துவாக உடையது, அயதாவை விஷயமாக உடையது என்று அர்த்தம். வஸ்துனா இங்கே விஷயகன்னு அர்த்தம். அயதா விஷய, அயதாவை இல்லாதிருப்பதை, அவ்வாறு இல்லாதிருப்பதை விஷயமாக உடையது அவித்யா. வித்யா எப்படிப்பட்டது? தஸ்யாக விரோதினி, அந்த விரோத சுவாவம் உள்ளது. இந்த விரோதினிங்கிறது தாட்சில்யே நினி பிரத்யம் வந்து அந்த சீலமுடையது, அதுக்கு விரோதமாகவே இருக்கும் சீலமுடையது வித்யா. ஆகையினாலே ஏவம் சதி இவ்வாறு இருப்பதால் தயோகோ வித்யா அவித்யோகோ, இங்கே அவித்யாங்கிறது கர்மத்தை சொல்றது. அவித்யா கர்மணோ ஞான கர்மணோகோ வித்யா அவித்யோகோ சமுச்சய சேர்க்கை என்பது நைவ சம்பவதி நடக்கவே நடக்காது. எது போல? ரவி சார்வரையோகோ, இந்த ரவி சூரிய சார்வரக இருட்டு அந்தகாரக, சர்வரினா இருள் இரவு சர்வரி. அந்த சார்வரனா சார்வரம்னா சர்வரியில இருக்கிற வஸ்து, அது இருட்டு. இரவுல இருக்கிறது இருட்டு. சமக அந்தகாரக, சூரிய பிரகாசரூபமா இருக்கு, இதுவோ சார்வரமோ அந்தகார தமஸ். இது ரெண்டுக்கும் சமுச்சயம் என்பது சம்பவிக்காது. அதுபோல கதை ஒன்று சுவாமி சொல்வார், சின்ன கதை ஒன்று சொல்வார். சூரியன் வந்து ஏன் ஓடிக்கொண்டே இருக்கிறான்? நாரதர் வந்து ஒரு தரம் சூரியன் வந்து சொன்னாராம், ஒரு பெண் இருக்கிறாள், இரவு என்று ஒரு பெண் இருக்கிறாள், நல்ல கருப்பி, ஆனா நல்ல அழகி அப்படின்னு இருக்காள். அப்படியா, எங்க இருக்காள்? நீங்க இருக்கல அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாராம். பார்க்கணுமே அப்படின்னு ஓடி போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டாராம். நாரதர் சொல்லிட்டு போயிட்டாராம். அதனால சூரியன் வந்து அந்த இருட்டை தேட போயிட்டே இருக்கான், சுத்தியும் போயிருக்கான் அப்படின்னு இருக்காரு. சூரியன் வந்து அது எங்கே அந்த இரவு அப்படின்னு தேடிக்கொண்டே வந்து அதான் சூரியன் சுத்தி வர்றான்னு ஒரு கலை. இங்க வந்து ரவி சார்வர யோகோ இவ சமுச்சய நடக்குமா? நைவ சம்பவத்தி. அதுபோல
अविद्याविद्ययोः समुच्चयः नैव सम्भवति। टीका उक्तस्य एव बाधकभावहेतोः समर्थनाय आह कुतः इति சொல்லப்பட்டது உக்தஸ்ய ஏவ சொல்லப்பட்டதனுடையவே. என்ன சொல்லப்பட்டது? பாத்திய பாதக பாவ ஹேதோஹோ. அந்த பாத்திய பாதக பாவங்கிறது என்ன இருக்கு? உக்தஸ்ய ஏவ உக்தஸ்ய ஏவ சொல்லப்பட்டதனுடையவே. என்ன சொல்லப்பட்டது? ரெண்டுக்கும் பாத்திய பாதக பாவம் இருக்கு என்ற ஹேத்து. ஆகையினால சமுச்சயம் நடக்காது. பாத்திய பாதக பாவம் ரெண்டுக்கும் இருக்கு, ஆகையினால அது சமுச்சயம் நடக்க முடியாது என்ற அந்த ஹேத்துவா சொல்லப்பட்டது. பாத்திய பாதக பாவம் ஹேத்துவா சொல்லப்பட்டது இல்லையா? பாத்திய பாதக பாவகா இசிக்குவல் டு ஹேத்து, பாத்திய பாதக பாவ ஹேத்தோஹோ. அந்த ஹேத்துவினால் அது உத்தமா இருந்தாலும் அதனுடைய சமர்த்தனாய அதனை நிறுவுவதற்காக, நன்கு திருடப்படுத்துவதற்காக மேலும் சொல்றார் குதஹ இதி. குதஹ பாத்திய பாதக பாவக என்று அயதாவஸ்து என்று. அயதாவஸ்து இதி அதை விளக்கிறார். பரமார்த்த ஆத்மவஸ்து விஷயம் ஞானம். பரமார்த்த ஆத்மவஸ்துவை பரமார்த்தமாயிருக்கிறது. பரமார்த்தः ஆத்மா. ஆத்மா ஏவ வஸ்து. தத் வஸ்து விஷயம் யஸ்ய பகுவிரேகி சமாசம். பரமார்த்த ஆத்மவஸ்து விஷயம் யஸ்ய தத் பரமார்த்த ஆத்மவஸ்து விஷயம் ஈக்வல் டு ஞானம். ஞானம் எப்படிப்பட்டது? பரமார்த்த வஸ்துவை, பரமார்த்த ஆத்மவஸ்துவை தனக்கு விஷயமாக உள்ளது ஞானம். சரி, அஜ்ஞானம் எப்படி? அவித்யா அத்தியாரோபித மித்யா கர்த்ருத்வாதி அபிமான சம்பந்த நிமித்தம் கர்ம ஈக்வல் டு அவித்யா. அவித்யா அவித்யா எப்படிப்பட்டது சொல்றாரு? அவித்யா அத்தியாரோபித, அஜ்ஞானத்தினால் அவித்தியினால் ஆரோபித்தமாயிருக்கின்ற என்ன? கர்த்திருவ ஆதி. கர்த்திருவ போக்திருத்வ சுகி துக்கி சொல்றது. சம்சாரித்வ, பரிச்சின்னத்வ, பிராமணத்துவ எல்லாம் அதெல்லாம் உண்மையானதா? இல்லை, மித்யா. மித்யாவான கர்த்திருவ ஆதி அபிமான அகம் பிராமணா இத்தியாதி அபிமான சம்பந்த. அகம் பிராமணா என்று தேகத்துடன், தேகத்துக்கு பிராமணத்துவம் இருக்கு, இவன் நான் பிராமணன் என்று சொல்லிக் கொள்றான். அந்த சம்பந்த நிமித்தம், சம்பந்தத்தை நிமித்தமாக உடையது. சம்பந்த நிமித்தம் எஸ்ய, இதுவும் பகுவி சமாசம். இந்த சம்பந்தமே, மித்யாபிமான சம்பந்தமே நிமித்தமா எதுக்கு இருக்கோ? எது? கர்ம. ஆகையினால் அது அவித்யாஸ்வரூபம் தான். ஞான கர்மங்கிறது அவித்யாஸ்வரூபம் தான். ஆகையினாலே தயோஹோ ஏவம் இதரேத்தர பொருந்தாது. தயோஹோ போர் ஒன்று மற்றொன்றுக்கு பாதகமா இருக்குங்கிறது பொருந்தாது. ஞானம்தான் பாதகம், அவித்யாதான் பாத்தியம். ஏன்னா இத்தரங்கிற இடத்துல அருச்சியா இருக்கு. தயோஹோ பாத்ய பாதக பாவேன வர்த்தமானயோஹோ ஞான கர்மணோஹோ பிரகாச தமசோஹோ இவ விருத்தஹ சமுச்சயஹ இத்யர்த்தஹ. தயோஹோ அந்த இரண்டும், கர்மாங்கிறதும் ஞானங்கிறதும், கர்ம அவித்யாசுத்தமாக இருப்பதால் பாத்திய பாவேன ஒன்று மற்றதை பாதிக்கிறது. ஞானம் கர்மத்தை பாதிக்கிறது. இந்த விதத்தில் இந்த இத்தரைன்னா இது அதை பாதிக்கும், அது இதை பாதிக்கும் என்று பொதுவாக அந்த மாதிரி சொல்றோம். அதனால தான் இத்தரைங்கிறது வேண்டாம்னு சொன்னேன். இல்லைன்னா ஒன்று இன்னொன்றை அவள் பாதிக்கிறது, அவ்வளோதான். இந்த ஒன்று ஞானம் என்ற ஒன்று இத்தரம் இத்தரத்து பாதத்தை, இந்த மற்றொன்றாகி அவித்தியை பாதிக்கிறது, அந்த மாத்திரம் கொள்ளணும். அப்பதான் அந்த இத்தரங்கிறது பொருந்தும். சரி, ரெண்டுக்கும் ஒன்று பாத்தியம், இன்னொன்று பாதகம் என்ற சம்பந்தம் இருக்கு. ஞானம் பாதகம், அவித்யா பாத்தியம் என்ற சம்பந்தம் இருப்பதால் பாவேன
வர்த்தமானயோகோ, இந்த பாவத்துடன் இருப்பவை இந்த இரண்டும், வர்த்தமானயோகோ இருக்கின்ற இந்த இரண்டுக்கும், அது என்ன ரெண்டு, இஸ் ஈக்குவல் டு ஞான கர்மணோகோ, ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் விருத்தக சமுச்சய, சமுச்சய விருத்தக, ரெண்டு விரோத பாவம் எடுக்கிறதுனால சமுச்சய விருத்தகன இடத்துல அசம்பவக, விருத்தகனா அசம்பவ, சம்பவிக்காது. எது போல, பிரகாச தமசோகோ இவ, பிரகாசம் போலவும் தமஸ் போலவும். மேற்கொண்டு தஸ்மாத் அகாரக பிரம்மாத்மனி, படிக்கிறேன். தஸ்மாத் அகாரக பிரம்மாத்மனி பரிசமாப்த அவபோதஸ்ய அசேஷ கர்ம சோதனானாம் அச்சோத்ய ஸ்வாபாவ்யாத், அச்சோத்ய ஸ்வாபாவ்யாத் குண்டதா. தஸ்மாத் ஆகையினால், சொல்லப்பட்ட காரணங்களினால், அகாரக பிரம்மாத்மனி, காரக ரஹிதமா இருக்கிற கர்த்தா போக்தா என்றெல்லாம், கர்ம கரணம் என்றெல்லாம் அகாரக பிரம்ம, காரக ரஹிதமான பிரம்ம. நஞ்சு நஞ் பகுருவி காரகம் யஸ்மின் ந வித்யதே தத் அகாரகம் பிரம்ம, அகாரக பிரம்மாத்மனி, காரகம் அற்றதா இருக்கிற பிரம்மாத்மாவில் விஷயத்தில் பரிசமாப்த அவபோதக, பகுவிஹி பரிசமாப்தக அவபோதக யஸ்ய புருஷஸ்ய, இது மனுஷன், அந்த ஞானி புருஷனை குறிக்கிறது. பரிசமாப்த அவபோதக அகாரக பிரம்மாத்ம விஷயத்தில், விஷய சப்தமி விஷயத்தில் அவபோதக பரிசமாப்தக, ஞானமானது முழுமையாக நிறைவு பெற்று விட்டதோ, யாருக்கு நிறைவு பெற்று விட்டதோ, ஞானத்தை முற்றுமாக அடைந்தவர், பெற்றவர்னு அர்த்தம். ஞானிக்கு, ஞானிக்கு பரிசமாப்த அவபோதஸ்ய, பரிசமாப்தக அவபோதக ஏன அல்லது எஸ்ய, எவருக்கு அவபோதம் பரிசமாப்தம் இருக்கோ, எந்த விஷயத்தில் பரிசமாப்த அவபோதம் இருக்கிறார், அகாரக பிரம்மாத்மனி, அகாரகமாக இருக்கின்ற பிரம்ம அதுவே அகம் ஆத்மா என்று அந்த பிரம்மாத்ம விஷயத்தில் எவருக்கு ஞானம் ஸ்பஷ்டமா முழுமையா இருக்கோ அவருக்கு அசேஷ கர்ம சோதனானாம் என்ன இருக்கு, சோதனா நாம தனியா இருக்கு. ஓ கர்ம சோதனா நாம இல்ல 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 சேத்தா, கர்ம சோதனானாம், சோதன ஷஷ்டி பகுவச்சனம், சோதனானாம் சேர்த்திருக்கணும், பிரிச்சு போட்டுருக்கு. சரி, சோதனானாம், சோதனா விதி, கர்ம சோதனானாம் அசேஷ கர்ம சோதனானாம், எல்லா அசேஷ எல்லா கர்ம விதிகளுக்கும் அவருக்கு அவர் விஷயத்தில் அச்சோத்திய ஸ்வாபாவியா தூண்டுகிற தன்மை இல்லாததால், சோத்திய ஸ்வபாவம் தூண்டுகிற தன்மை, சோத்தியம்னா தூண்டப்படும் தன்மை இல்லாதால், அந்த கர்மங்களினால் அந்த கர்ம விதிகளினால் தூண்டப்படும் தன்மை இல்லாததினால், யாருக்கு இல்லை, பரிசமாப்த அவபோதனுக்கு அந்த சோத்திய ஸ்வாபாவியம் இல்லை. இல்லையா, ஞானிக்கு சோத்தியம் அவருக்கு கிடையாது. வழுக்கை தலையருக்கு ஷாம்பூ விளம்பரம் போல, வாங்குங்கள் இன்றே வாங்குங்கள், 2 பாக்கெட் வாங்கினால் 5 பாக்கெட் ஃப்ரீ, அவரை வாங்கினா கரு முடி வளரும் என்றெல்லாம் இருக்கு, சுருட்டை சுட்டையா வளரும், கிருஷ்ணருக்கு இருக்கிற மாதிரி வரும் என்றெல்லாம். நமக்கு இல்லை இல்லை நமக்கு இல்லைன்னு விட்டாரு. ஞானிக்கு கர்மத்தை பண்ணு, ஸ்வர்க புத்திர பௌத்திர கலத்திர பந்து மித்திர தனதானிய இல்லைங்க, ஆயுர் ஆரோக்கியம் அதனால சோத்திய ஸ்வபாவம் இவருக்கு இல்லாததா, காரக்க புத்தி எங்க இருக்கோ, கர்த்த புத்தி எங்க இருக்கோ அங்கதான் அந்த சோத்திய ஸ்வபாவம் இருக்குங்கிறார். அதனால அங்க அந்த இப்படி இருக்கணும். அகாரக பிரம்மாத்மனி பரிசமாப்த அவபோதஸ்ய அச்சோத்திய ஸ்வபாவ்யாத் கமா அசேஷ கர்ம சோதனானாம் குண்டதா என்று அப்படி அன்வயம் வரணும். அகாரக பிரம்மாத்மனி பரிசமாப்த அவபோதஸ்ய அச்சோத்திய ஸ்வபாவ்யாத் கமா அசேஷ கர்ம சோதனானாம் குண்டதா.
குண்டனா அங்கே செயலற்றதா இருக்கு, அங்கே பயனற்றதா இருக்கிறது, அங்கே செல்ல முடியாது, ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும், லிமிட்டட் ஆயிடுது, அங்கே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும், இதை தாண்டி அது போக முடியாது. ஒரு உதாரணம் கொடுக்குறாரு திகாக்காரர். என்னன்னா, ஒரு பெரிய பாறை, வஜ்ரம் வைரம் வாங்கி ஒரு பாறை ஒன்று இருக்கு, அதுல கத்தியால வெட்டினா என்ன ஆகும்? கத்தி அதை வெட்ட முடியுமானா வெட்ட முடியாது போல, அங்கே கத்தியோட அந்த வேகம், கத்தியோட அந்த கூர்மை இங்கே செல்லுபடி ஆகாது. குண்டத்தான செல்லுபடி ஆகாத தன்மை, அங்கே செல்லுபடி ஆகாது. டசன்ட் அப்பீல், டசன்ட் அட்ரஸ், அவர் அட்ரஸ் பண்ணாது என்று சொல்றார். கதம் தத்து, இது எவ்வாறு என்று அபிதீயத்தே, அது சொல்லப்படுகிறது. அங்க யார் தன்னை அதிகாரி, இதற்கு தன்னை அதிகாரி என்று நினைச்சுக்கிறாரோ அவருக்கு தான் இது செல்லுபடியா இல்லையா சொல்றான். எல்லாரும் டாக்ஸை ஒழுங்காக செலுத்தி விடுங்கள், நீங்களே முன் டாக்ஸை செலுத்தி விடுங்கள் அப்படிலாம் சொல்றாங்க. மார்ச் 31 ஏப்ரல் 10 என்ன தேதி சொல்றான், டாக்ஸை கட்டி விடுங்கள், இல்லை என்றால் அபராதம், சிறை தண்டனை எல்லாம் அனுபவிக்க நேரிடும் அப்படிலாம் சொல்றாங்க. சாமியாருக்கு கவலையே இல்லை, எல்லாரும் டாக்ஸை கட்டிவிடுங்கள்னா என்னத்தை கட்டுறது, டாக்ஸை கட்டுறதுன்னா கவலையே இல்லை சாமியாருக்கு. ட்ரஸ்ட் வச்சிருந்தேன்னா கவலை இருக்கும், ட்ரஸ்ட் வச்சிருந்தேன்னா எல்லாம் அக்கௌண்ட் சமர்ப்பிக்கணும். சொந்த ஒத்தக்கால் ஓட்டாண்டி சாமியார் உனக்கு ஒன்றும் கவலை, டாக்ஸை கட்டுங்கள்னா என்னத்தை கட்டுறது, டாக்ஸியே உனக்கு மீட்டருக்கே கொடுக்க முடியும், கட்ட முடியல உனக்கு, டாக்ஸ் எங்க கட்டுறது உனக்குன்னா. இது மாதிரி இவன் தன்னை டாக்ஸ் செலுத்துவனாக இவனுக்கு அதிகாரி இல்லை, அதனால கட்டமாட்டேன்னு இல்லை, கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கட்ட மாட்டேன் டாக்ஸ்லாம், நான் கட்ட மாட்டேன்னு இல்லை, இருக்கு நான் கட்ட மாட்டேன் அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கே அதிகாரமே இல்லை. அது மாதிரி இங்கே சொல்றது சன்னியாசி எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு, அதிகாரம் இல்லைப்பா உனக்கு, எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா, பூனல் எப்படி போட்டுக்கிறதுன்னா, உனக்கு அதிகாரம் இல்லைப்பா. அது இங்கே அதிகாரம் இல்லை. சோதனானா குண்டதா, இங்கே அப்ளிகபிலிட்டி இல்லை, அங்கே அப்ளை ஆகாதுங்கிற. இது போல உதாரணம் கொடுக்குறார், திருஷ்டாந்தம். ப்ரஹஸ்பதி சவே யத்வத் க்ஷத்ரியோ ந பிரவர்த்ததே பிராமணத்வாத்யஹம் மானி விப்ரோ வா க்ஷத்ரகர்மணி ப்ரஹஸ்பதி சவே யத்வத் க்ஷத்ரியோ ந பிரவர்த்ததே பிராமணத்வாத்யஹம் மானி விப்ரோ வா க்ஷத்ரகர்மணி. திருஷ்டாந்தமா சொல்றாரு இந்த ஸ்லோக. திருஷ்டாந்தம் அன்வயः யத்வத் ப்ரஹஸ்பதி சவே க்ஷத்ரியः ந பிரவர்த்ததே கமா. இந்த யத்வத்துங்கிறது திரும்ப இன்னொரு ரெண்டாவது லைன் சேர்த்துக்கணும். யத்வத் வா இல்லை யத்வச்ச சேர்த்துக்கலாம். யத்வச்ச பிராமணத்வாதி அகம் மானி விப்ரஹ வா க்ஷத்ரகர்மணி, இல்லை விப்ரஹ க்ஷத்ரகர்மணி வா, க்ஷத்ரகர்மணி வா ந பிரவர்த்ததே. ஸ்லோகம் அர்த்தம் வாக்கியம் முடியல. யத்வத்துன்னு இருக்கு, தத்வத்துன்னு அடுத்த ஸ்லோகத்தோட போகணும். யத்வத்து எது போல, ப்ரஹஸ்பதி சவே, ப்ரஹஸ்பதி சவஹ அப்படின்னு பிராமணன் செய்ய வேண்டிய ஒரு யாகம் இருக்கு. ப்ரஹஸ்பதி சவத்தில் க்ஷத்ரியக ந பிரவர்த்ததே, அகம் க்ஷத்ரியக என்ற அபிமானம் உள்ளவர் பிரவர்த்திக்கிறது இல்லை, அவர் அதிகாரி இல்லை. ப்ரஹஸ்பதி சவத்திற்கு இவர் அதிகாரி இல்லை. சாஸ்திரம் சொல்றது ப்ரஹஸ்பதி சவத்தை செய்ய வேண்டும், ஒருவன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ ஒரு க்ஷத்ரியன் கேட்டுட்டோம், அவர் பிரவர்த்திக்கிறது இல்லை. ஏன்னா அது எனக்கு சொல்லுது, அகம் க்ஷத்ரியகா அப்படின்னு, க்ஷத்ரிய அபிமானம் உள்ளவன் நான் க்ஷத்ரியன் ஆகிய எனக்கு இல்லை. ப்ரஹஸ்பதி சபா இந்த சபா விதி எனக்கு இல்லை, அந்த கர்மத்தில் நான் பிரவர்த்திப்பது இல்லை. அதுபோலவே யத்வச்ச அதுபோலவே பிராமணத்வாதி அகம் மானி, பிராமணத்துவம் முதலியவற்றை இருக்கின்ற அகம் பிராமணத்வாதி விப்ரத்வ பண்டிதத்துவ இங்கெல்லாம் இருக்கிற இது நான் என்ற அகம் மானி, அகம் இதி மன்யதே, பிராமணத்வாதி பிராமண அகம் என்று
மானம் எவருக்கு இருக்கோ, அபிமானம், மானம்னா அபிமானம், யாருக்கு இந்த அபிமானம் இருக்கோ அந்த விப்ரஹா, அந்த பிராமணன் க்ஷத்ர கர்மணி, க்ஷத்ரியனுடைய கர்மத்தில், ராஜசூய முதலிய க்ஷத்ர கர்மணி வா ந பிரவர்த்ததே. அதாவது பிராமணன் க்ஷத்ரிய கர்மத்தில் பிரவர்த்திக்கவில்லை, ராஜசூய முதலிய க்ஷத்ரிய கர்மத்தில் பிரவர்த்திக்கவில்லையோ, இதுபோல க்ஷத்ரியன் பிரகஸ்பதி சவம் என்ற பிராமண கர்மத்தில் பிரவர்த்தி இல்லையோ, அதுபோல ஏன் அவங்க பிரவர்த்திக்கிறது இல்லை? அவங்களுக்கு அதிகாரி, நான் அதிகாரி அல்லன், அதற்கு எனக்கு இல்லை, அது என்னிடத்தில் பொருந்தாது, எனக்கு சொல்லவில்லை அப்படிங்கிறதுனால. அது மாதிரி ஞானிக்கு தாஷ்டாந்திக சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்துல. சரி, நாளைக்கு தொடருவோம். நம்ம டீக்கா முடிச்சுள்ளாமே, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி முடிச்சுள்ளாம். தஸ்மாத் ந ஞானினஹ கர்ம நியோக விஷயத்வம் இதி உபசம்ஹரதி. தஸ்மாதிதி, தஸ்மாத்துக்கு உபசம்ஹாரம் பண்றார். உபசம்ஹரதி, எதை உபசம்ஹாரம் பண்றார்? ஞானினஹ கர்ம நியோக விஷயத்துவம் ந என்று. ஞானிக்கு கர்ம நியோக விஷயத்துவம், கர்ம நியோகத்துக்கு கர்மத்தில் ஏவுதல், அதுக்கு விஷயமாயிருக்கும் தன்மை, ஞானிக்கு கர்ம நியோகத்துக்கு விஷயமா இருக்கும் தன்மை கிடையாது, கர்ம விதியினால் ஏவப்படும் தன்மை கிடையாது என்று உபசம்ஹரதி. எதனால்? முன்னால் சொல்லப்பட்டதுனால, சமுச்சயம் நடக்காது என்று சொன்னதுனால், வித்யா அவித்யா விரோதினி என்று இருப்பதால், பாத்திய பாதக பாவகத்வாத் என்றெல்லாம் சாத்திய சாதக பாவம் சொல்றதுனால ஞானிக்கு கர்ம அவருக்கு விஷயம் ஆகாது என்று உபசம்ஹரதி. தஸ்மாதிதி. அப்புறம் விளக்கிறார். அகாரக பிரம்மாத்ம அவபோத உன்மூலித கர்ம அதிகார சம்பந்தஸ்ய ஒரு நீளமா ஒரு வார்த்தை போட்டார். அகர்த்ரு அகர்த்ரு ஆத்ம அபிமானவதஹ விதி பிரதிஷேத சாஸ்திர கோச்சரத்வம் நாஸ்தி இத்யர்த்தஹ. ஞானிக்கு விதி பிரதிஷேத சாஸ்திர கோச்சரத்துவம் நாஸ்தி. விதி பிரதிஷேத சாஸ்திரங்களுக்கு கோச்சரமாய், இலக்காய், அதுக்கு உட்பட்டவராய் இருக்கும் தன்மை கிடையாது. ஞானி ஞானி எப்படிப்பட்டவர்? அது ரெண்டு விசேஷம் சொல்றார். அகாரக பிரம்மாத்ம, காரக ரஹிதமா இருக்கிற பிரம்மாத்மாவில், பிரம்மாத்மா விஷயமாக அவபோதத்தினால், ஞானத்தினால், உன்மூலித வேருடன் விளக்கப்பட்ட, உன்மூலித மூலம் விளக்கப்பட்டது, மூலமே எடுக்கப்பட்டார், வேற எடுத்தாச்சுன்னா உன்மூலித என்ன? கர்ம அதிகார, கர்மத்தில் அதிகாரமானது உன்மூலிதமா இருக்கு. எதன் மூலமா உன்மூலிதம்? அவபோதாத். என்ன அவபோதாத்? அகாரக பிரம்ம அகமஸ்மி ஆத்மா என்ற அகாரக பிரம்ம ஆத்ம அவபோத உன்மூலித கர்ம அதிகார சம்பந்த. அந்த அதிகார சம்பந்தம் யாருக்கு உன்மூலிதமாயிடுத்தோ, கர்ம அதிகார சம்பந்தம் யாருக்கு முற்றிலும் உன்மூலிதமாயிட்டதோ, அகம் பிராமணாக நினைச்சா பிராமண கர்ம செய்யணும், அகம் அகர்த்தா நினைச்சா பிராமண கர்ம எனக்கு கிடையாது, அகம் க்ஷத்ரியா நினைச்சா க்ஷத்ரிய கர்மா எனக்கு, அகம் அக்ஷத்ரியா அகர்த்திரு அபோக்திரு ஆத்மான்னு தெரிஞ்சிருந்தா இது கர்ம விதி கிடையாது, கர்ம சம்பந்தம் கிடையாது. கர்ம அதிகார சம்பந்தஸ்ய. ஏனது? எப்படி? அது ஈக்குவல் டு அகர்த்திரு ஆத்ம அபிமானவதஹ. அபிமானம் இந்த இடத்துல ஞானம், அபிமானம்னா எண்ணம் இல்லை, ஞானம். அகர்த்திரு ஆத்ம ஞானவதஹ அர்த்தம். அகம் கர்த்தாங்கிற அபிமானம் மித்யா ஜானம், அகம் அகர்த்திரு ஆத்மாங்கிற அபிமானம் ஞான ரூபம். இல்ல, அகர்த்தாத்ம அபிமானவதஹ ஞானினஹ விதி பிரக்ஷேத சாஸ்திர கோச்சரத்துவம் ந இந்த அர்த்தம் நாஸ்தி இத்யர்த்தः. மேற்கொண்டு தத்ர கஹ ஹேதுஹு இதி ஆசங்கிய, அந்த விஷயத்தில் இவ்வாறு இருப்பதில், தத்ர இந்த விஷயத்தில் கஹ ஹேதுஹு ஞானிக்கு கர்மத்தில் அதிகாரம் இல்லை, கர்ம அதிகாரி அல்ல அவன் என்பது என்ன ஹேத்துஹு இது ஆசங்கிய சொல்றார்.
तत्त्वज्ञानात् वर्ण आश्रम आदि अभिमान शून्यत्वम् इति दृष्टान्त अंतरम् आह बृहस्पति सवे इति तत्त्वज्ञानात् तत्त्वज्ञानத்தினால वर्ण आश्रमादि अभिमान शून्यत्वம் ஞானிக்கு अहम ब्राह्मणः முதலிய வர்ண அகம் கிரகஸ்தः முதலிய ஆசிரம ஆதி அப்புறம் நான் ஜாத புத்திரஹ என்ற மாதிரியான அகம் யுவா அகம் விருத்தஹ என்ற மாதிரியான அபிமான சூன்யத்துவம் ஞானிக்கு இருப்பதால் இந்த வர்ணாசிரமாதி தானே கர்ம அதிகார ஹேத்து இன்னைக்கு பார்த்தோமே கர்த்திருத்வ போக்திருத்வ அர்த்தித்வ சமர்த்தத்வ இன்னைக்கு பார்த்தோம். பார்த்தோம் நாற்பதாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 40வது ஸ்லோகத்தில் வந்தது அதில் நோட் நம்ம எழுதினோம். கர்த்திரு தக்தா கீழாதிகாரங்கள்ல சொன்னோம். கர்த்திருத்வ போக்திருத்வ டீக்கா நோட் எழுதியிருப்போம். இந்த போர்டு எழுதி போட்டது இந்த மேல இருக்கே. கர்த்திருத்வ போக்திருத்வ அர்த்தித்வ சமர்த்தத்வ வித்வத்வ அப்பரிதஸ்தத்வ ஆதி இதெல்லாம் ஞானிக்கு இந்த விஷயத்துல இருப்பதில்லை என்பதால் வர்ணாசிரமாதி இதெல்லாம் தான் அந்த சமர்த்தத்துவம் சமர்த்தத்துவம் இந்த இடத்துல அல்லது அப்பரிதஸ்தத்துவம் விளக்கப்படாத தன்மை என்றெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கர்ம அதிகார ஹேத்து அதிகார காரணம். அது அற்றவன் சூன்யம் அது அற்றவன் என்பதால் திருஷ்டாந்தம் சொல்லால் ப்ரஹஸ்பதி சவே என்று. ப்ரஹஸ்பதி சவத்தில் க்ஷத்ரியன் பருவிருப்பது இல்லை. எவ்வாறு பிராமண கர்மத்தில் ப்ரஹஸ்பதி என்ற பிராமண கர்மத்தில் க்ஷத்ரியன் பருவத்திப்பதில்லையோ அதே மாதிரி ராஜசூயம் முதலிய க்ஷத்ரிய கர்மத்தில் பிராமணன் பிரவர்த்திக்கிறது இல்லையோ என்று திருஷ்டாந்தம். தாஷ்டாந்திக்கு அடுத்த ஸ்லோகத்தில் வருது. நாளைக்கு ஒரு 2 வகுப்போடு நிறுத்திக்கலாம். நாளை காலையில் ஒரு 66வது ஸ்லோகம் வரைக்கும் முடிக்கலாம்னு ஒரு செக்ஷன் முடிகிறது. அதனால் அதனால தான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கினேன் இதை முடிக்கிறதுக்கு. நாளைக்கும் கூட கொஞ்சம் நேரம் வேண்டி இருக்கலாம். எக்ஸ்ட்ரா நேரத்தில் எடுத்துக்கொண்டு 66 வரைக்கும் முடிச்சு விடலாம். அப்புறம் பின்னாடி தொடருவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.